பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகளே அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து நாம் தேவனால் உண்டானவர்கள். அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அதுதான் கடந்த நாட்களில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சில நேரத்தில் சோர்வு என்கிற ஆயுதத்தை, மன சோர்வு என்கிற ஆயுதத்தை பிசாசான நம்ம கொண்டு வந்து நம்மை சோர்வுக்குள்ளே கொண்டு வருவான். அதற்காக தான் கடந்த வாரத்தில் நம்ம வாசித்த அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மனதில் சோர்வு வரும்போது யாரை நினைத்துக் கொள்ள வேண்டும்? ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன நினைக்க வேண்டும்? அவர் சொன்னார், உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர், உலகத்தை ஜெயித்தவர். எப்படி நம்முடைய தேவன் உலகத்தை ஜெயித்தார், இயேசு எப்படி உலகத்தை ஜெயித்தார், அதே போல நாமும் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை சில நேரத்தில் அவர் நம்மை சோதிக்கிறார் என்று சொன்னார். ஏன் அவர் சோதிக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் சோதனை? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் பிரச்சனை? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் வியாதி? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் கடன்? இப்படி எல்லாம் சில இதை யோசிப்பீங்கல்ல, பேசுறீங்க. ஐயோ, நான் ஆண்டவரேன்னு சொல்றேன், எனக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏன் பிரச்சனை? உன் ஆத்துமாவிலே சோர்வை கொண்டு வருகிறான். அந்த பிரச்சனை வரும்போது யாரை நினைக்க வேண்டும்? ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைத்துக் கொள்ளும் போது அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாகவே நாம் வெளியே வர முடியும். அதுதான் இந்த நாட்களிலே இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த வேளையில இந்த வசனத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். யூடியூப்லையும் ஆண்டவரே, ஃபேஸ்புக்கிலையும் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளையும் தேவனை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். அநேக தொலைக்காட்சியை பார்த்து உங்களுடைய செய்திகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்காக ஆண்டவர் ஒரு சிலர் உதவி செய்கிறார்கள், அவர்களையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறப்பா. எந்தெந்த சூழ்நிலையில இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்கு தாங்குகிறார்களோ அவர்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேங்க தாவே. அதிகமாய் ஆசீர்வதி ஆண்டவர். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விதைக்கிறவர்களுக்கு விதையை கர்த்தர் கொடுக்குறீங்க, புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்து நீ ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்பட முடியாத ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். இங்கே நான் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், என் மகனே, என் மகனே,
நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அங்க சொன்னார், மகனே மகனே என்று சொன்னால் நாம் ஆண்டுடைய பிள்ளைகள். அதான் பார்த்துட்டு வர. அப்ப என் மகனே இன்னும் உரிமையா, என் மகனே பாருங்க, கர்த்தருடைய சிட்சை சில சமயத்தில் சிட்சை கொடுப்பாரா? சில நேரத்தில் சில சிட்சை, சில சோதனை, சில சோர்வு ஆண்டு நம்ம கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமா நம்ம அடுத்த லெவல் கொண்டு போறதற்காக தேவன் நம்ம கொடுப்பா. அவர் சிட்சிக்கும் போது சிட்சையை அற்பமா எண்ணாதே, சோர்ந்து போகாதே. அற்பமா எண்ணாதபடி அவர் கடிந்து கொள்ளும் போது, கடிந்து கொள்றான்னா ஏதோ நம்மை சரியான வழியில நடத்துறதுக்காக தான் கடிந்து கொள்றார். ஏன் நாம செய்யறது சரியா? கடந்த வாரத்தில் நான் சொன்ன காரியங்கள், எனக்கு கூட ஆண்டவர் அடி கொடுத்தான்னு சொன்னல. என்ன அடி? 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசம் இருக்கும்போது அப்ப ஆண்டவர் 2 காரியம் சொன்னார். ஒன்று, இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் போய் அந்த மாநிலத்துடைய தலைநகரத்தில் இருந்து உபவாசம் போட்டு ஜோமன்னு சொன்னார். மாநிலத்தில் எல்லா மாநிலத்துக்கும் போகிறது எப்படி? அப்போ எப்படி போக முடியும்? இப்படி எல்லாம் யோசித்து கிட்டத்தட்ட 3 வருஷமா ஆண்டவர் அப்படியே விட்டார். அவர் சொன்னதை நான் செய்யல. 3 வருஷம் முடிஞ்ச பிறகு 2007 ஆண்டவர் எனக்கு ஒரு அடி கொடுத்தார். அது என்ன அடின்னா, நல்லா தான் இருந்தேன். ஒரு வீட்டுக்கு ஜோமனை போயிருக்கிறேன். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் வந்துட்டு டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். காஞ்சிபுரத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க போகும்போது அவங்க உடனே ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போறாங்க. கொண்டு போய் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு சொல்றாங்க, பாஸ்டர் பழைக்க மாட்டாங்க. கிறிஸ்டின் டாக்டர். பாஸ்டர் அம்மாவும் என் மனைவியும் இன்னும் சபையை சேர்ந்த சில வந்திருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் பழைக்க மாட்டாங்க, ஹார்ட் ப்ராப்ளம். 2007 அதுக்கு பிறகு இங்க முடியாதுன்னு சொன்னோன்னு நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க சொல்லிட்டாங்க. உடனே செங்கல்பட்டு பக்கத்துல கொண்டு போனாங்க. அங்கேயும் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, சாம்சன் அப்படிங்கிறார். என்னன்னு கேட்டேன். உனக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலை செய்தியான்னு கேட்டார். என்ன வேலை அப்படின்னு கேட்டேன். நான் 2 வேலை சொன்னேன். ஒன்று, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் போய் நீ கால் வச்சு ஜோமன்ட்டுவான்னு சொல்லி ஒரு வேலை. 2வது வேலை, உலகத்திற்கு செய்தி அனுப்புவேன்னு சொன்னார். இந்த 2 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் கேட்குறார், நான் உனக்கு கொடுத்த வேலை நீ செய்தியா? என்ன? இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை மாநிலத்தினுடைய தலைநகரத்திலும் போய் ஜபிக்க சொன்ன போனியான்னு கேட்டார். போகலன்னு. போறேன்னு சொல்ல உடனே சுகமாக்குறேன்னு சொன்னார். போறேன்னு சொன்ன உடனே ஆண்டோட வல்லமை அப்பொழுதே மேலே இறங்கிச்சுது. உடனே ஆண்டோடைய வல்லமை இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சரை விட்டு இறங்கிட்டேன், நல்லாயிட்டேன். இதுக்குள்ளே என்னுடைய ரிப்போர்ட் எல்லாம் போகுது வேகமாக ரிப்போர்ட் போயிடுச்சு. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ ஸ்பீடாக ரிப்போர்ட் வருது? அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. அதில் என்ன செஞ்சாங்க, அதில் ஃபார்மில் அதில் மிஸ்டரி போடுறதுக்கு பதில் மிஸ்டர் சாம்சன் காமராஜ் அல்லது பாஸ்டர் சாம்சன் காமராஜ் போடுறதுக்கு பதில் டிஆர்னு போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னு, எப்படி போட்டாங்க எனக்கே தெரியல. டாக்டர் அப்படிங்கிறதுனால வேகமாக செக்அப் பண்ணுறாங்க. வேகமாக கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நல்லாயிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறேன். ஏன்னா ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற காரியம் என்ன, அவர் கடிந்து கொள்ளுகிறார். சொன்ன வேலையை நீ செய்யலை, செய்கிறேன்னு சொன்ன உடனே அற்புதம். உடனே மற்ற டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. ரிப்போர்ட் வேகமாக அங்கே போனதுனால 7 டாக்டர்ஸ் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் சாம்சன் காமராஜ் வர சொல்லுங்க. என்னை வர சொன்னாங்க. போய் நிற்கிறேன், சும்மா அப்படியே சாதாரணமாக போய் நிற்கிறேன். கேட்குறாங்க, நீங்கள்
எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிறீங்க கேட்டாங்க. டாக்டரா? இல்லையே. என்ன கிளினிக் வச்சுருக்கீங்களா? இல்லை. அப்போது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் சொன்னேன், நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டோட வேலையை நான் செய்கிறேன், நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னேன். பாஸ்டரா? ஃபாதரா அப்படின்னு கேட்டான். ஆமாம். அப்போ நீங்கள் நிறைய பேருக்கு புண்ணியம் பண்ணியிருப்பீங்களே, நிறைய பேருக்கு புண்ணியம் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், என்னுடைய ப்ரேயரில் நிறைய பேர் அற்புதம் பெற்றிருக்கிறாங்க, நிறைய பேர். அப்படியா? அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லிட்டாங்க. என் மகனை கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. உடனே நல்லாகி போச்சு. வந்த 2008 ஃபயர் பிரேயர் ஆர்மி இந்தியா அப்படிங்கிற இந்திய அக்கினி ஜெபசேனை என்கிற பெயரோடு கூட அந்த ஜெப ஊழியத்தை தொடங்கினேன். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற 28 அப்போ 29 மாநிலங்கள், அதே போல் யூனியன் பிரதேசத்தோடு சேர்த்து 9 யூனியன் பிரதேசங்கள். அப்போ அந்த யூனியன் பிரதேசத்தில் 8 யூனியன் பிரதேசம் போயிட்டு வந்தேன். ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் கட்சியத்துக்கு மட்டும் தான் போகலை, எல்லா மாநிலத்துக்கும் 2015 போயிட்டு வந்தேன். ஆண்டவர் ஊழியத்தில் அவர் சொன்ன வேலையெல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார். அதற்கு பிறகுதான் 2020 அவர் சொன்ன வேலை. அப்போ கொரோனா நேரம், அப்போ தான் உலகத்துக்கு செய்தி அனுப்புன்னு சொன்னார்ல, இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். ஏன்? அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஏன்? நம்மை சரியான வழியில் நடத்துவதற்காக. கேட்போம், யோபுக்கு அந்த சோதனை, யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை. இப்போ சொல்ல சோதனையே வரக்கூடாது, சிட்சையே வரக்கூடாது, சந்தோஷமாகவே இருக்கணும். இல்லை, ஆண்டவர் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஏன்? சரியான வழியில் போக வேண்டாம், அவர் சொன்ன வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக. அவர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ உங்களை கொண்டு செய்வார். உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யணுதை அவர் விரும்புகிறாரோ அதை உங்கள் குடும்பத்தில் அவர் செய்ய போகிறார். பிள்ளைகளுக்கு அவர் செய்வாருங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களே, என் பிள்ளை இதுதான் படிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுவார். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்க வேண்டாம். உங்களுடைய பாரம் எதுவாக இருந்தாலும் அந்த பாரத்தை அவர் மேலே வைத்து விடுங்க. அந்த சோர்வு, அதுதான் அவர் சொல்ற சோர்வு. அந்த சோர்வு வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டிய காரியம், முதல்ல நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய நெருக்கத்தை, நம்முடைய கஷ்டத்தை யார் இடத்துல சொல்லணும் தெரியுமா? இயேசுவின் இடத்துல சொல்லணுங்க. அவ்வளோதான். ஜெபம், ஜெபிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். லூக்கா 18:1 வாசி கேட்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்க, சோர்ந்து போகாமல். சரி, சோர்வு கொண்டு வருகிறது. முதல்ல சொன்ன பிசாசான மனுஷன் சோர்வுகளை கொண்டு வருவான். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது, தைரியமாக இருக்கணும். இரண்டாவது, கடிந்து கொள்ளுத காரியம். ஆண்டவர் சில கடிந்து கொள்றாரு, சில சிட்சி அனுப்புகிறாருன்னா அப்பவும் சோர்ந்து போகக்கூடாது. எதற்கு? தேவன் நமக்கு ஒரு உபத்திரம் கொடுக்கிறாரு, ஒரு பாடு கொடுக்கிறார், ஒரு நெருக்கம் கொடுக்கிறாருன்னா நாம் திறந்துறதற்காக, அல்லது தேவன் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக. நான் அப்படியே தான் இருப்பேன்ல. யோபை சோதனைக்குள்ள தேவன் வழி நடத்தினார். யோபை சோதனைக்குள்ள வழி நடத்தி 2 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியவில்லை, அதே லெவலில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டா இல்லையா என்கிற கேள்வியோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை கடிந்து கொள்ளும் போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் சோர்வு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரத்தில் சில பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் அந்த பிரச்சனை மாறலைன்னா ஜெபத்தை விட்டுறீங்க. இன்றைக்கு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனை என்ன?
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே என்கிற அந்த இடத்திற்கு போகும்போது, தோட்டத்துக்கு போகும்போது சீசர்கள் அழைத்து கொண்டு போய் அவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்? சோர்வு வரப்போகுது, சோதனை வரப்போகுது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி பாருங்க. என்னங்க நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் மாற்றம் இல்லை. எனக்காக எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்காக எத்தனையோ இந்த டிவியில் பேசுகிற எத்தனையோ பேருக்கு நான் ஜெபம் பண்ண சொல்லி நான் ஃபோன் பண்ணுறேன், ஜெப குறிப்பு அனுப்புகிறேன். ஆனாலும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சரியான தொடர்பு இருக்க வேண்டாம். பிரச்சனை மாறணுமா? இந்த உபத்திரவத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணுமா? உங்கள் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட சோதனை சொல்லுங்கள். உங்களோட சோர்வை சொல்லி பாருங்க. ஆனால் ஒன்றுக்கு சோர்ந்து போகக்கூடாது. ஜெபம் பண்ணுறதுல சோர்ந்து போகாதீர்கள். அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா போயிட்டு என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்களோட பிரச்சனைக்காக அந்த அதிகாரிகிட்ட போகிறாங்க. அதிபதிட்ட கண்டு கொள்ளவே இல்லைங்க. ஆனாலும் அந்த அம்மா விடவே இல்லை. கொஞ்சம் வாசி கேட்கலாம். 18:2. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். விண்ணப்பம் பண்ணுகிறாள். பாருங்க, அந்த பிரச்சனையை விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆனால் அந்த நியாயாதிபதி கண்டுகொள்ளவே இல்லை. ஆனாலும் இந்த அம்மா என்ன செய்யல? விடவே இல்லை. திரும்ப 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 கேட்குறாங்க, எனக்கு எதிராளிக்கு இருக்கிற அந்த பிரச்சனை மாறணும். கேட்கும்போது கடைசியில் அந்த நியாயாதிபதி சொல்கிறார், நான் ஆண்டவருக்கும் பயப்படாதவன், நான் ஒரு கடினமான மனுஷன். ஆனாலும் இவள் என்னை அலட்டுகிறபடினா இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். எதற்கும் பயப்படாத இரக்கமில்லாத ஒரு நியாயாதிபதி இறங்கினான்னு சொன்னால், இரக்கமில்ல தேவன் உங்களுக்கு இறங்குவாரா? இறங்க மாட்டாரா? நிச்சயமாக இறங்குவா. நான் ஜெபம் பண்ணி சோர்ந்து போனேன்னு சொல்கிறீங்களா? உபவாசம் போட்டு சோர்ந்து போனேன்னு சொல்கிறீங்களா? நான் எவ்வளோ ஜெபித்து சோர்ந்து போனேன்னு சொல்கிறீங்களா? இல்லை. நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். ஆக சோர்ந்து போகாதீர்கள். ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் ஜெபம் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் போய் எட்ட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரோ அவ்வளோ நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு அவசரம் ஜெபம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஆண்டவர் நினைக்கிறேன், என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் உட்காரட்டும், என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நினைப்பார். ஆனால் நீங்கள் உங்கள் நேரம் சொல்ல, எனக்கு ஐயோ நேரமே இல்லை, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, ஆராதனையில் போய் உட்கார நேரம் இல்லை, பிரசங்கம் கேட்க நேரம் இல்லை, பாட்டு பாட நேரம் இல்லை, எதுக்கும் நேரம் இல்லை. 24 மணி நேரத்து ஆண்டவர் கொடுத்தும் இன்னைக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜெபம் பண்ண நேரம் இல்லை. சோர்வு வருமா வராதா? சோர்வை அந்த ஜெயிக்க வேண்டுமானா, உபத்திரவத்தை ஜெயிக்க வேண்டுமானா, வியாதியை ஜெயிக்க வேண்டுமானா, பிரச்சனை வெளியே வர வேண்டுமானா, இந்த போராட்டத்தில் வெளியே வர வேண்டுமானா, சாத்தானுடைய கிரியிலிருந்து வெளியே வர வேண்டுமானா, ஜெபம் மிக முக்கியம். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுறீங்களா? ஒரு பொருத்தனை பண்ணுறீங்களா? இந்த காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் முன்னால் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குதா? மலை போல் இருக்குதா? எல்லாம் மறைஞ்சிருங்க. ஆனால் இந்த பிரச்சனை எப்படி மாறும் நினைக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், அவர் பார்த்துக்கொள்வா, அவருடைய சமூகத்தை அவர் பார்த்துக்கொள்வா. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல நீங்கள் உண்மையாக இருங்க. ஜெபம் பண்ணி பாருங்கள், பேசணும். ஜெபம் ஆண்டவரோடு பேசுறது. என் பிரச்சனை எப்படி இருக்குது, நீ யார்கிட்ட சொல்லுவேன்? இதை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க கேட்குறது போல் கேட்பாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் சொன்னீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாகவே மாறும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டாம். எந்த காரியமாக இருந்தாலும், சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அவர் நம்மை கடிந்து கொள்கிறாருன்னா அப்போ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசியை கேட்கலாம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது.
ஆபத்தான வேலை வரும்போது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து வந்த ஒரு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆபத்து காலத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, அருமையான அம்மா, அருமையான ஐயா, அருமையான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, ஆபத்து வந்துச்சா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா உங்கள் பலன் குறுகினது. சோர்ந்து போகாதீர்கள். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானா உன் பலன் குறுகினது. ஆகையால் சோர்ந்து போகக்கூடாது. ஐயா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்துடுதே, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துடுதே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துடுதே. நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆபத்து காலத்திலே 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்தான வேலை வருதா, நெருக்கமான வேலை வருதா, அவரை நோக்கி பாருங்க. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால், அருமையான சகோதரனே, ஏதோ ஒரு ஆபத்தை கண்டி சோர்ந்து போயிருக்கிறீங்க. நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமா தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட என்ன செய்தார் தெரியுமா? ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, இந்த வேளையில் அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போதும் பவுலும் சீலாவும் ஜெபித்தது போல என்னைக்கு நீங்க ஜெபிங்க, உங்களுடைய ஆபத்தை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. அருமையான சகோதரனே, ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் உங்களுடைய பலன் குறுகினது. ஆகையால் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக தேவன் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார். ஆகையால் ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து காலம் வரும், வந்திருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட இந்த ஆபத்துக்கு நான் எப்படி தப்புவிப்பேன், இந்த ஆபத்துக்கு எப்படி நான் இதிலிருந்து எப்படி வெளியே வருவேன் நீங்கள் நினைக்கலாம். எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. நிச்சயமாக அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக அவர் விடுவிப்பார். இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? நிச்சயமாக அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வாருங்க. எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஆபத்தான வேளையில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தேவன். நீங்கள் சோர்ந்து போகாதங்க, இந்த ஆபத்தை கண்டு சோர்ந்து போகாதங்க. ஆனால் ஆண்டவர் நினைச்சார்னா அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஆபத்தை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு இந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா இன்றைக்கு இப்போ நாட்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னார், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எந்த காரியத்தில் நீங்கள் ஜெயித்தீர்கள், எந்த காரியத்தில் ஜெயித்தீர்கள். அடுத்தபடியாக எதில் சோர்ந்து போகக்கூடாது தெரியுமா? நற்கிரியை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், அதில் சோர்ந்து போகக்கூடாது. நல்ல கிரியைகளை செய்ய வேண்டாம். என்னதான் நல்லது செய்தால் கூட நம்ம கெட்ட பேர் தான் வருது நினைக்கிறீங்களா? எவ்வளவுதான் நான் நல்லது செய்கிறேன், நற்கிரியை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, நற்கிரியை எவ்வளவுதான் நல்ல கிரியை செய்கிறது, நற்கிரியை சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம் இந்த காரியத்துக்காக எத்தனை பேருக்கு நான் நல்லது செய்தேன் தெரியுமா? சோர்ந்துட்டீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க, என் குடும்பத்தில் என் அண்ணனுக்கு நான் எவ்வளோ செய்தேன், என் தம்பிக்கு நான் எவ்வளோ செய்தேன், எங்கள் அக்காவுக்கு நான் எவ்வளோ செய்தேன், என் தங்கச்சிக்கு நான் எவ்வளோ செய்தேன். ஆனால் இப்போ சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீங்கள் செய்த நற்கிரியைக்கு தக்க பலனை இயேசு உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் செய்கிற நற்கிரியை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் நல்லது செய்கிறீங்களா? நீங்கள் நல்லது நீங்கள் செய்யுங்க. அதற்குள்ள ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசி கேட்கலாம். அவன் தேவபக்தி உள்ளவனும்
தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். நற்கிரியைகள், அவன் நல்ல கிரியைகளை செய்கிறான். ஆனால் அப்படி செய்த நிமித்தமாக அடுத்த வசனத்துல 3வது வசனம் வாசி கேட்கலாம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திருக்கிறது என்றார். பாருங்க, செய்த தான தர்மங்கள் எங்க போய் நிற்க தெரியுமா? நற்கிரியைகள் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறது. தேவ சமூகத்தில் அதுதான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள், நற்கிரியைகள் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறது. ஆகையால் நற்கிரியை செய்கிறதுல சோர்ந்து போகாதங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் சோர்ந்து போகாதங்க. சில இடத்துல ஊழியத்தில் சில பிரச்சனைகள், ஊழியத்தில் சில கஷ்டங்கள், சோர்ந்து போகிறீர்களா? சோர்ந்து போகாதபடிக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம பார்த்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பாருங்க, அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதிருங்கள். அவர் கடிந்து கொள்கிறார்னா உங்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் கொண்டு போகிறதுக்காக தேவன் நிச்சயமாய் அவர் அப்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஒரு செல்ல கண்ணை முடிச்சோம்னு பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றிப்பா. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக உனக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் எந்த விதத்திலையும் நான் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே என்னோடு பேசியிருக்கிறீங்க காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால என்னென்ன சோர்வோடு இருக்கிறீங்களோ சோர்வை தேவன் மாற்றுகிறார். சோர்வை தேவன் மாற்றுகிறார். உங்களுக்காக உங்களுக்கு நியாயம் கிடைக்கலையே நினைக்கிறேன். அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஆண்டவர் கடிந்து கொள்றாரா? சரியான வழியில் போக வேண்டும், உங்களை அடுத்த லெவலில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக இயேசு உங்களை உயர்த்துவார். நாம யார்? நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். பிரைஸ் சொல்லலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவன், ஜெயம் கொள்ளுகிறவன், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். நீங்கள் சுதந்திரிக்க போகிற காரியங்கள், நீங்கள் சுதந்திரிக்க எதை உங்களால் சுதந்திரிக்க முடியவில்லை நினைச்சீங்களோ அதை இந்த நாட்களில் சுதந்திரிக்க போறீங்க. ஆண்டவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போகிறான். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு செய்ய போகிற நன்மையான காரியங்களுக்காக நன்றிப்பா. இந்த வேளையில் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். தொலைக்காட்சி மூலமாகவும் யூடியூப், ஃபேஸ்புக் மூலம் பார்த்தவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய நாமம் மையப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதி, காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தொலைக்காட்சியில் தேவனுடைய வார்த்தை கேளுங்க, யூடியூப்லையும் பாருங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmtttvministries@gmail.com.
ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.